நம்ம இந்திய நாடு 1947 சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்தியா ஒரு அணிசேராத நாடு அப்படின்னு நியூட்ரலாக தான் இருந்தது. அமெரிக்கா, ரஷ்யா போன்ற எல்லா உலக நாடுகளுடன் நமக்கு மிகப்பெரிய நல்லுறவு தான் இருந்தது. ஆனால் பாருங்க, இந்த சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இப்போ அமெரிக்காவினுடைய எதிர்வினையால், பெரியண்ணன் மனப்பான்மையால இப்ப இந்தியா ரஷ்யாவுடன் அதீதமான தீவிர உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுங்க. இதனால நீண்டகால பின்னடைவு கண்டிப்பா அமெரிக்காவுக்கு தாங்க இருக்கும். உலக அரசியல்ல என்னதாங்க நடக்குது வாங்க பார்க்கலாம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே 23வது வருடாந்திர உச்சி மாநாடு அப்படிங்கிறது இப்போ டெல்லியில் இந்த டிசம்பர் 4, 5 ஆகிய 2 தேதிகள் நடக்க இருந்தது. அந்த 23வது உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்கள் 2 நாட்கள் பயணமாக நம்ம இந்தியாவுடைய தலைநகர் புதுடெல்லியில் உள்ள பாலம் ஏர்போர்ட்ல இறங்கினார். ஏங்க பாலம் ஏர்போர்ட்ல வந்தாரு? இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு, அங்க வந்திருக்கலாம் அப்படின்னா இப்ப இருக்கிற சூழ்நிலையில, அதாவது உக்ரைன் ரஷ்யா போர் அப்படிங்கிறது ஏறத்தாழ 4 வருஷம் நடந்துட்டு இருக்கு. அங்கே ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு உயிருக்கு பேராபத்து இருக்கிறது, எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போகாம டக்குன்னு பாலம் ஏர்போர்ட்டில் வச்சு ஒரு பாதுகாப்பு காரணமாக ஏற்பாடு பண்ணாங்க. இதில் இந்த ரஷ்யா பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னா உலகமே உன்னிப்பா கவனிச்சு என்ன நடக்க போகுது உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுக்க ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகி போச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை புட்டின் அவர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்த 4 வருஷ பீரியட்ல இந்தியாவுக்கு புட்டின் அவர்கள் விசிட் பண்றது அப்படிங்கிறது இப்பதான் ஒரு முதல் முறை. ஒன்று. இன்னொன்னு, ரஷ்யா பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு வார் கிரிமினல் அப்படின்னு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் டிக்ளேர் பண்ணி வாரண்ட் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஆனால் அந்த வாரண்ட் புட்டின் அவர்களுக்கு செல்லாது. ஏன்னா அந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் அமெரிக்காவோ அல்லது ரஷ்யாவோ கையெழுத்திடல. ஆனால் இந்தியா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் ஒரு உறுப்பினர். அப்போ இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஒரு வாரண்ட் விளாடிமிர் புட்டினுக்கு எதிராக கொடுத்திருந்தாங்கன்னா இந்தியா அந்த வாரண்டை எக்ஸிக்யூட் பண்ண கடமைப்பட்டது. அப்போ புட்டின் இந்தியாவுக்கு வந்தாருன்னா நரேந்திர மோடி அவர்கள் புட்டினை கைது செய்து அந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் ஆஜர்படுத்துவாரா, அப்புறம் மீறுவாரா அப்படின்னு, என்னது எல்லாத்தையும் பாய்ச்சிக்கிட்டு இப்படி திடீர்னு கைகோர்க்கிறாங்களே அப்படின்னு உலகமே உன்னிப்பாக கவனிச்சது. ஏன் இஸ்ரேல் பிரசிடென்ட் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவர் பாலஸ்தீனியர்களை கொன்று குவிக்கிறார், அவர் வார் கிரிமினல் அப்படின்னு சொல்லி அவர் மேலும் தான் ஐசிசி ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் அமெரிக்காவுக்கு நான் போறேன் அப்படிங்கிறாரு. எல்லா முக்கியமான நாட்டுக்கெல்லாம் போகும்போது அங்கே யாரும் அரெஸ்டா பண்றாங்க. ஜனவரி மாதம் அமெரிக்காவுக்கு அவர் விசிட் செய்ய போறாரு. அப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நீங்க வாங்க அப்படின்னு சிவப்பு கம்பளம் போட்டு வர வைக்கார். அப்போ அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டாரா? அங்க பாத்தீங்கன்னா நியூயார்க்ல புதுசாக தந்திரப்பட்ட ஜொஹ்ரான் மம்தானி அப்படிங்கிற நியூயார்க் மேயர், நீங்க நியூயார்க் காலை வச்சேன்னா ஐசிசி வாரண்ட்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. ஆக அந்த வார் கிரிமினல் என்று டிக்ளேர் செய்யப்பட்ட பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அரெஸ்ட் பண்ண மாட்டாரு. அப்போ நம்ம மட்டும் போய் நம்ம உற்ற நண்பரான ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு சொல்லிட்டு இந்தியா அவரை ஆற தழுவி வரவேற்றது. 4/12/2025 அன்னைக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு மாலை நேரத்தில் அவங்க ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு வந்தாங்க. ஆனால் சாதாரணமாக ஒரு பிரசிடென்ட் அல்லது பிரைம் மினிஸ்டர் ஏர்போர்ட்டு போய் இன்னொரு வேறு நாட்டு தலைவர் வரும்போது வரவேற்க மாட்டாங்க. டிப்ளமேட்டிக் புரோட்டோகால் இல்லை. வேற யாராவது ரிசீவ் பண்ணுவாங்க. ஒரு ராஷ்டிரபதி பவனுக்கோ அல்லது பிரைம் மினிஸ்டர் அவர் ரெசிடென்ஸுக்கோ வரும்போது தான் எல்லாம் ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த புரோட்டோகாலை மீறி முக்கிய தலைவர்கள் அப்படின்னு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ், அவங்களுடைய நெருக்கத்தை காண்பிக்கின்ற வகையில் ஒரு 5-6 முறை சில தலைவர்களை ஏர்போர்ட்டுக்கே போய் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்றிருக்காங்க. அதே மாதிரி உலகத்திலேயே இன்னைக்கு ஒரு உற்ற நண்பன், உற்ற தோழன் இன்னைக்கு இருக்கிறது இல்ல. ஓரளவுக்கு நம்ம இந்தியாவுக்கு ஒரு கௌரவம், ஒரு மதிப்பு வருதுன்னா அது ரஷ்யாவுடைய உறவு தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட உறவுக்கு சொந்தக்காரரான அந்த விளாடிமிர் புட்டின் என்ற ரஷ்ய பிரசிடென்ட் வரதுனால அவருக்கும் தனக்கும் உள்ள நெருக்கத்தை உலகத்துக்கு உணர்த்தும் வகையில், எஸ்பெஷலி அமெரிக்காவுக்கு பார்த்துவங்க நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி உணர்த்துகின்ற வகையில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி பாலம் ஏர்போர்ட்டுக்கு நேராக போய் ஃப்ளைட்டில் வர்றதுக்கு அவர் ஒரு 5-10 நிமிடங்கள் ஆச்சு. அப்படியே அந்த டார்மாக்ல வெயிட் பண்ணிட்டே இருந்தார். அவர் ராஜ நடை போட்டு விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்த உடனே இவர் நேரம் நடந்து போய் முதல்ல கைகுலுக்கி ஆற கட்டி தழுவி விளாடிமிர் புட்டின் அவர்களை வரவேற்றார். அப்புறம் பக்கத்தில் இருந்த அந்த முப்படை தளபதிகள், முக்கியமான அந்த நபர்களை எல்லாம் அறிமுகப்படுத்திட்டு வரும்போது இந்தியாவுடைய ஒரு கலாச்சார நடனமான பரதநாட்டியம், அந்த பரதநாட்டியத்தை ஆடி
விளாடிமிர் புட்டின் அவர்களை இந்தியாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிற மாதிரி ஒரு ஜெஸ்டர் கொண்டு வந்து அழகா பண்ணாங்க. புட்டின் அவர்கள் மிகவும் ரசித்தார். நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடி நம்மளை வரவேற்கிறாங்க அப்படின்னு அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம், முகமெல்லாம் ஒரு பூரிப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, எப்பவுமே விளாடிமிர் புட்டின் அவர்கள் வேற நாட்டுக்கு எங்கேயா போனாருன்னா அவருக்குன்னு ஒரு கார் இருக்கு, ஏகப்பட்ட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆர்எஸ் செனட் அல்லது நூமினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குண்டு துளைக்காத கார், பாய்சனஸ் கேஸ் வெடி போட்டா கூட உள்ள கொஞ்சம் கூட அந்த கேஸ் உள்ள போகாது, டயர் வந்து பஞ்சரே ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு ஹை எண்ட் மிசைல் அடிச்சா கூட அது உடையாதுங்க, துப்பாக்கி சுட்டா ஒண்ணுமே ஆகாது. அப்படிப்பட்ட கார்ல அவர் பயணிப்பார். ஆனா அந்த கார்ல தான் போவார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சர்ப்ரைஸா அந்த கார் வேண்டாம் இருக்கட்டும், அதை தான் குறிப்பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் கூட எப்ப பார்த்தான்னா ரேஞ்ச் ரோவர் அப்படின்னு யூகேல மேனுஃபேக்சர் பண்ண அந்த கார் யூஸ் பண்ணிட்டே இருப்பார் அவர். அந்த கார் என்ன, யூகே யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து எகென்ஸ்டா தான் இருக்காங்க, இப்போ வந்து இந்தியாவை கண்டிக்கிறாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கிறாங்க, அந்த கார் என்னுடைய கார் அது கூட வேணாங்க இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ஏசிய நாடான ஜப்பானில் தயாரிக்கப்பட்ட டொயோட்டா ஃபார்ச்சுனர் என்ற ஒரு ஒயிட் கார்ல திடீர்னு கொண்டு வந்து, அது மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன் கார். எந்த கார்ல இவங்க ரெண்டு பேரும் உலக தலைவர்களான இந்திய தலைவர் பிரைம் மினிஸ்டரான மோடி அவர்களும் ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களும் எந்த கார்ல பயணிப்பார்கள் என்று யாரும் யூகிக்க முடியாத வகையில் திடீர்னு ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் ஒயிட் கார், அது மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷன், பாருங்க எந்த காரணம் யாரும் சபடச்சு பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரை கொண்டு வந்து ரெண்டு பேரும் அதே காரில் ஒன்றாக பயணித்து ரொம்ப ஒரு சிரிச்சு நிறைய போஸ் கொடுத்து பர்சனலாக பேச வேண்டிய மேட்டர்களை அப்படி பேசிக்கிட்டே நேரடியாக பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய அபிஷியல் ரெசிடென்ஸ் இருக்கு, 7 லோக் கல்யாண் மார்க் அப்படின்னு ஒரு இடம், பெரிய ஒரு அபிஷியல் ரெசிடென்ஸ். அந்த ரெசிடென்ஸுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் பிரைவேட்டா கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துட்டு அன்று இரவு விருந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் புட்டின் அவர்களுக்கு அவருடைய அபிஷியல் ரெசிடென்ஸ்ல வச்சு கொடுத்தாங்க. அந்த இரவு விருந்து முடிந்தவுடன் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு, அதாவது ரஷ்ய மொழியில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட பகவத்கீதை, நம்ம காஷ்மீரில் விளைந்த குங்குமப்பூ, அஸ்ஸாமில் விளைந்த டீ, ஒரு சில்வர் ஹார்ஸ், இதெல்லாம் எங்க இந்திய நாட்டு மக்களுடைய அன்பான பரிசு இது அப்படின்னு சொல்லி விளாடிமிர் புட்டின் கொடுத்த உடனே அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் மேல எங்க நாட்டு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு ரொம்ப நன்றி, எங்க நாடு ரஷ்யா உங்களை மறக்கவே மறக்காது அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். அன்னைக்கு நைட்டு 4/12/2025 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வீட்டில் விருந்தெல்லாம் முடிந்த பிறகு அன்று இரவு டில்லியில் உள்ள மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் ஐடிசி கிராண்ட் மௌரியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சூட், ஒரு நாளைக்கு 10 to 12 லட்சம் ரூபாய் அதுக்கு வாடகைங்க. அந்த சூட்ல ஏகப்பட்ட செக்யூரிட்டி போட்டு பக்கத்துல அந்த பெரிமீட்டர்ல வேற யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரையும் புக் பண்ணிட்டாங்க. அங்கெல்லாம் வந்து யாருமே இருக்க முடியாது. இவர் இந்த சூட்ல இவர் தங்கியிருப்பாரு, பக்கத்தில் உள்ள சூட்டுகள் எங்கேயுமே யாருக்கு முடியாது, அதையும் சேர்த்து புக் பண்ணி செக்யூரிட்டி பக்கவா கேரண்டி பண்ணி நைட் முழுவதும் அங்கதான் தங்கியிருந்தாரு. நம்ம நாட்டில் எந்த விதமான அசம்பாவம் நடந்துடக்கூடாதுன்னு வேண்டி நல்ல பாதுகாப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 5/12/2025 அன்னைக்கு நம்ம ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்கள் டெல்லியில் உள்ள ராஜ்காட் பகுதியில் உள்ள காந்தி சமாதிக்கு, நம்ம மகாத்மா காந்திஜி அவருடைய சமாதிக்கு சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அதை முடிச்சுட்டு நேரடியாக நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுடைய ராஷ்டிரபதி பவனுக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் விசிட் பண்ணாங்க. அங்க ராஷ்டிரபதி பவனில் அவரை வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் திரௌபதி முர்மு அவர்களும் வரவேற்றார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஒரு செரிமோனியல் பரேட் நடந்தது. அந்த முப்படை ட்ரை சர்வீசஸ் உடைய கார்ட் ஆஃப் ஆனர் அதையும் கொடுத்தாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய கௌரவம். செரிமோனியல் பரேட் நடக்கும், பெரிய கார்ட் ஆஃப் ஆனர் கொடுக்கிறது, முப்படைகளும் சேர்ந்து கொடுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் மதிப்பு வைத்திருக்கிறோம், அவரை உயர்வாக வைத்திருக்கிறோம், உற்ற நண்பனாக வைத்திருக்கிறோம் என்பதை ரெப்ரசன்ட் பண்ற அந்த நோக்கில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு, பட்டுக்கம்பள வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த ராஷ்டிரபதியின் வரவேற்புலாம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து டெல்லியில் உள்ள ஹைதராபாத் பவன் அப்படின்னு இருக்கு, ஹைதராபாத் ஹவுஸ் சொல்லுவாங்க, அங்க வச்சு நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள், ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின், மற்ற அலுவலர்கள், எஸ்பெஷலி இந்தியாவை பொறுத்த மட்டில் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நம்ம பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், மற்ற ரஷ்யாவில் உள்ள கவுண்டர் பார்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்தியாவில் ரஷ்யாவின் 23வது வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பல்வேறு விதமான ஆலோசனைகளை நடத்தி நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க ஜாயிண்டா பிரஸ் மீட் பண்ணி, ஓகே இந்தந்த விஷயங்கள்லாம் நாங்கள் ஒத்து போகின்றோம், கையெழுத்திட்டு இருக்கிறோம், செய்ய போறோம், எங்களுடைய நட்பு இணைபிரியாத ஒரு நட்பு அப்படின்னு ரெண்டு பேருமே டிக்ளேர் பண்ணாங்க. தனித்தனியாக பிரஸ் மீட் பண்ணாங்க.
அப்போ அது முடிஞ்ச பிறகு அந்த உச்சி மாநாடு முடிந்த உடனே அங்கேயே ஒரு பிஸ்னஸ் ஃபாரம் இந்தியாவில் உள்ள பெரிய வியாபார முன்னணி தலைவர்கள் நிறுவனங்கள் சார்பாக மாதிரி ரஷ்யாவில் உள்ள வியாபார நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்து அந்த மீட்டிங்லையும் விளாடிமிர் புட்டின் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் அங்கே கலந்து கொண்டாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அன்று மாலை நம்ம ராஷ்டிரபதி பவனில் வச்சு திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு இரவு விருந்து ராஷ்டிரபதி பவனில் ஒரு பேங்கட் அப்படின்னு சொல்லலாம் அதை கொடுத்தாங்க. அதில் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் முர்மு அவர்களும் அவர்களை பர்சனலாக வரவேற்று அழைத்து சென்று அந்த புட்டின் மற்றும் அவருடைய டெலிகேட்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கௌரவ விருந்து ராஷ்டிரபதி பவனில் வைத்து கொடுத்தாங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு 5/12/2025 அன்னைக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்யாவுக்கு சந்தோஷமா புறப்பட்டு சென்றார். இப்போ இந்தியாவில் வந்து இப்படி 23வது வருடாந்திர உச்சி மாநாடு நடத்தி ஒரு ஜாயிண்டா பிரஸ் மீட் பண்ணாங்க இல்லையா, இந்தியாவுக்கு என்னென்ன செய்ய போறேன் அப்படின்னு விளாடிமிர் புட்டின் அவர்கள் டிக்ளேர் பண்ணார். அப்படின்னா ஜாயிண்ட் பிரஸ் மீட்ல நம்பர் 1, இந்தியாவுக்கு அன்இன்டரப்டட் ஆயில் சப்ளை டு இந்தியா கொடுக்கப்படும். அமெரிக்கா மிரட்டிட்டே இருக்கிறாங்க, இந்தியா நீங்க வந்து ரஷ்யாட்ட ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யா சொன்னாங்க, இந்தியா ரஷ்யாட்ட யாராவது ஆயில் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் பனிஷ்மெண்ட் டரிஃப்லாம் போடுவோம் அப்படின்னாங்க. இந்தியாவுக்கு ஏற்கனவே 25% டரிஃப், இப்போ பனிஷ்மெண்ட் டரிஃப்னு ஒரு 25% எக்ஸ்ட்ரா போட்டு 50% டரிஃப் சொன்னாங்க. எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் கன்செஷனல் ரேட்டில் உங்களுக்கு எந்த விதமான தங்குதடை இல்லாத ஆயில் ஷிப்மெண்ட் அனுப்புறதுக்கு நாங்கள் ரெடி, நாங்கள் அனுப்புகிறோம், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இது நேரடியாக அமெரிக்காவுடைய மூக்கை பார்த்து ஒரு குத்துன மாதிரி. அந்த அளவுக்கு அமெரிக்கா தான், நீ தானே சொன்ன வாங்கக்கூடாது சொன்ன, நான் கொடுக்குறேன், இந்தியா வாங்குவாங்க அன்இன்டரப்டட். அதுதான் ஒரு முக்கியம், இடையில யாரும் தடுக்கவே முடியாது, தடுத்தா நான் பார்த்துக்கிறேன், என்ன பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்இன்டரப்டட் ஆயில் ஷிப்மெண்ட் டு இந்தியா இஸ் வெரி மச் என்ஷூர்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்பர் 2, எங்களை இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையமான அந்த உறவு இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், ஆயுதபல ரீதியாக இராணுவ ரீதியாக எங்களுடைய பங்களிப்பு இருக்குதுங்க, பார்ட்னர்ஷிப் இருக்குதுங்க, எங்களுடைய கூட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணார். நான் அதை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண விரும்புகிறோம், இப்போ இருக்கிற விட இன்னும் ரொம்ப பலப்படுத்த ஸ்ட்ரென்தன் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னார். 3வதாக இப்போ செப்டம்பர் 25 சைனாவுடைய டியான்ஜின் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் வந்து SCO சம்மிட்னு ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சம்மிட் நடந்தது. அதில் நம்ம 2 பேரும், அதாவது ரஷ்யாவும் விளாடிமிர் புட்டின் அவர்களும் இந்திய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் அதில் வந்து ரொம்ப க்ளோஸ்லி ஒர்க்கிங் டயலாக் வச்சுட்டாங்க. ரொம்ப எதெல்லாம் சாத்தியப்படுமோ அது சம்பந்தமாக நிறைய பேசினாங்க இல்லையா, அதை தொடர்ந்து இனிமேல் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த டை இன்னமும் டீப் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி பாதுகாப்பு, பொருளாதாரம், வர்த்தகம், அது மாதிரி கல்ச்சுரல் ஸ்பியர்ஸ், இதில் எல்லாம் நம்ம கோஆபரேஷன் இன்னமும் டீப்பன் பண்ண விரும்புகிறோம், நாங்கள் உங்க கூட தொடர்ந்து நல்லா செய்வோம் அப்படின்னாரு. 5வதாக நம்மளுடைய பைலேட்ரல் ட்ரேட், அதாவது இரு நாடுகளுடைய பரஸ்பர வியாபாரம் வந்து 2030க்குள் $100 பில்லியன் அளவுக்கு நம்ம வந்து பிசினஸை வந்து விஸ்தரிக்க போறோம், நிறைய பண்ணணும். அது விஷயமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், ஏற்றுமதி பண்றது பரஸ்பரமாக ஏறத்தாழ $100 பில்லியன் அளவுக்கு நம்ம பண்ண போறோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி பண்ணக்கூடிய அந்த பிசினஸ் இருக்கு, இந்த பைலேட்ரல் ட்ரேட் எங்களுடைய நேஷனல் கரன்சி தான், டாலர்லாம் பண்ண மாட்டாங்க. ஒன்று ரூபிள் இல்லைன்னா ரூபாய். எங்கிட்ட இருந்து இந்தியாவிலிருந்து வாங்கினா ரூபாய் கொடுத்துட்றோம், எங்கிட்ட இருந்து வாங்கினா நீங்கள் ரூபிள் கொடுங்க, டாலர்லாம் விட்டுருங்க, டாலர் ஒதுக்கிடுவோம். இனிமேல் ஆல்டர்னேட் கரன்சி நம்ம இப்போ SCOல பிரிக்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம், அது வரைக்கும் இதை பண்ணுவோம்னாரு. ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த வியாபாரத்தில் 96% லோக்கல் கரன்சிலாம் பண்ணுறோம், டாலரை ஆல்ரெடி கைவிட்டாச்சுங்க. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்த ஒரு விஷயமா இருக்க போகுது. அடுத்து 6வதாக அந்த நேஷனல் கரன்சி யூஸ் பண்ண சொன்னாங்க. 7வதாக எனர்ஜி செக்டாரில், எரிபொருள் சப்ளையில் நாங்கள் எல்லா விதமான ஒரு ஒத்துழைப்பும் உங்களுக்கு தர ரெடியாக்குங்க. அது வந்து விண்ட் எனர்ஜினா சரி, சோலார் எனர்ஜினா சரி, அல்லது அட்டாமிக் எனர்ஜினா சரி, அல்லது வேற எந்த விதம் சரி, எனர்ஜி செக்டாரில் நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பை தர ரெடியாக்குறோம்னாரு. 8வதாக கூடங்குளம் அணுமின் நிலையத்தை மிகப்பெரிய ஒரு அணு உலை ஸ்தலமாக, ஒரு எனர்ஜி ஜென்ரேட் பண்ணக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு எல்லா உதவி செய்வோம். அங்கே ஸ்மால் மாடுலர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அமைப்பதற்கும் ஒரு ஃப்ளோட்டிங் நியூக்ளியர் பிளான்ட் அமைப்பதற்கும் நாங்கள் இப்போ ஒப்பந்தம் போட்டிருக்கோம், எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்ய தயார் அப்படின்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 9வதாக இப்போ இந்தியாவுக்கும்
ரஷ்யாவுக்கும் இடையில் புதுசா 2 ரூட் வச்சுக்கிறோம், கடல் வழி ரூட் வச்சுக்கிறோம். நம்ம ஒன்று தரை வழியாகட்டும், ஒன்று கடல் வழியாகட்டும். ஒன்று சென்னைக்கும், அதே மாதிரி விளாடிவோஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு நகரம் இருக்கு ரஷ்யாவில், அந்த நகரத்துக்கும் இடையே ஈஸ்டர்ன் மேரிடைம் ரூட் அப்படின்னு சொல்லி, கடல்வழி ரூட் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக ஒரு ரூட் அமைச்சு யார் வர பார்ப்போம். இனிமேல் எங்கேயும் அங்கே போய் இங்கே போய் விட்டு இல்லைங்க, ஸ்ட்ரைட்டாக ரஷ்யாவுக்கு கடல் வழி பயணம், ட்ரேடு பண்ணுறதுக்கு, கப்பல் வருவதுக்கு, கப்பல் போக்குவரத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணுவோம். அதுக்கு 2 பேரும் கையெழுத்து போடுறோன்ட்டாங்க. அதே மாதிரி நார்த்தன் சீ ரூட்னு ஒன்று, அதையும் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 10வதாக இந்த நம்ம இந்தியாவில் பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கு. அதுவும் மாஸ்கோவில் பார்த்தீங்கன்னா TASS டாஸ் நியூஸ் ஏஜென்சின்னு இருக்கு. 2 பேரும் அங்கே உள்ள நாட்டில் நியூஸ் இங்கே உள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க. அதுக்கப்புறம் 11வதாக கவுண்டர் டெரரிசம். இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரவாதத்தை எதிர்க்கிறது. இப்போ பகல்காம் இன்சிடென்ட் நடந்ததுன்னா அதை உடனே கண்டம் பண்ணது ரஷ்யா. அதே மாதிரி அங்கே ரஷ்யாவில் 2024 மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது, அதை இந்தியா கண்டம் பண்ணாங்க. கண்டம் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, தீவிரவாதத்தை எதிர்கொள்வதற்கான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்ய தயார் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணார் புடின் அவர்கள். அதுபோக இப்போ இந்தியாவுக்கும் யுரேஷியன் கண்ட்ரீஸ் சொல்லுவாங்க. யுரேஷியன் கண்ட்ரீஸ்னா ரஷ்யாவுடன் சேர்ந்த, ரஷ்யாவுடைய அந்த நெருக்கமான பக்கத்தில் உள்ள ஒரு 5 நாடுகள். ஃபார் எக்ஸாம்பிள் பெலாரஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரஷ்யா, பெலாரஸ் போன்ற ஒரு 5 நாடுகள் சேர்ந்த அந்த கூட்டமைப்பு பேர் யுரேஷியன் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. இந்தியா மற்றும் யுரேஷியன் நாடுகளுக்கு ஃப்ரீ ட்ரேடு, அதாவது எந்த விதமான டரிஃப் இல்லாமல், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எப்போ டரிஃப் இருக்காருல்ல, நம்ம வரி இல்லாத வர்த்தகம் செய்வோம், ஃப்ரீ ட்ரேட் நம்ம செய்வோம், அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம், நிறைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டார் அவர். அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை வெளியே ஓப்பனாக சொல்ல முடியாதனால அப்படியே பட்டும் படாமல் அப்படியே பேசினாங்க. அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே உள்ள ஒரு ஒத்துழைப்பை நாங்கள் டீப்பன் பண்ணுறோம். எதுக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்பர் 2 ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங். நம்பர் 3 ஹை டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர். நம்பர் 4 மிலிட்டரி டெக்னிக்கல் கோஆபரேஷன். நம்பர் 5 ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் வித் ஜாயிண்ட் எஃபர்ட்ஸ். இந்த ஃபீல்டில் எல்லாம் ரஷ்யா இந்தியாவுக்கு முழு ஒத்துழைப்பை தரும். பரஸ்பரம் நம்ம அந்த டெக்னிக்கல் நாலேஜை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி, நீங்கள் இந்தியாவில் ஒரு பெரிய வல்லரசாக வர்றதுக்கு நாங்கள் அனைத்து உதவிகளையும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பட்டும்படாமல் எந்தெந்த அணு ஆயுதத்தை தரப்போகிறாங்களா, பெரிய லாங் ரேஞ்ச் மிசைல் தரப்போகிறாங்களா, என்னென்ன ஜெட் தரப்போகிறாங்க, அல்ல S-400 500 தரப்போறாங்க அப்படிங்கிற வெளிப்படையாக சொல்லாமல், இப்படிலாம் எல்லா விஷயத்துலையும் இராணுவ விஷயத்திலிருந்து நாங்கள் எல்லாம் உங்களுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்தியாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உடனே அந்த ஜாயிண்ட் பிரஸ் மீட்டில் மோடி அவர்கள் சொன்னாங்க, எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையேயான அந்த எக்கனாமிக் கோஆபரேஷன் என்பது 2030 வரை ஸ்ட்ராங்காக தொடரும். எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான உறவு இருக்கிறதே, அது ரிலேஷன்ஷிப் ஸ்டெட்ஃபாஸ்ட்டுங்க, அது பாறாங்கல் போல ஒரு வலிமையானதுங்க. அதாவது எப்படின்னா, போல் ஸ்டார் இருக்குல்லையே, நார்த் போல் ஸ்டார்னு சொல்லுவாங்க, துருவ நட்சத்திரம். அதை இரவில் பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா வடக்கு, அதை இந்த போல் ஸ்டார் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அதான் வடக்கு திசை என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். கரெக்டாக நிற்கும், இந்த பக்கம் அந்த பக்கம் விலகாது. அந்த மாதிரி எங்களுக்கும் ரஷ்யாவுக்குள்ள உறவு துருவ நட்சத்திரத்தை போன்று ஒரே இடத்துல ஸ்டெடியாக நிற்குங்க, செட் ஃபாஸ்டாக நிற்குங்க அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாங்க. அதுபோக எங்களுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த உறவு இருக்கிறது, ரிலேஷன்ஷிப் இருக்கிறது, அது எப்படின்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் பேஸ்ட் ஆன் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் டீப் ட்ரஸ்ட். அதாவது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்னா பரஸ்பர மரியாதை, டீப்னா ஆழமான நம்பிக்கை. இதன் அடிப்படையில் தாங்க எங்க உறவு இருக்குது. மற்றவங்க மாதிரி நடிக்கலை, இரட்டை வேடம் போடலை. எனது நண்பன் மோடி எனது நண்பன் கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிட்டு 4வது நாளே டரிஃபை கூட்டுறது அப்படிலாம் இல்லைங்க. எங்களுக்கு எங்கள் ரிலேஷன்ஷிப்பு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் டீப் ட்ரஸ்டில் தான் எங்கள் உறவு இயங்குகிறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரஷ்யாவில் ஷகாலின் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஆயில் ப்ராஜெக்ட். அதில் இந்தியாவினுடைய ONGC இருக்கு இல்லையா, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கமிஷன், அவங்க 20% ஸ்டேக் வாங்குவாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அது மட்டும் எதிர்த்தாம ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் பார்த்து, நாங்கள் யார் பக்கமும் சைடு பண்ணலை, நாங்கள் நியூட்ரல், அதுக்காண்டி நாங்கள் நடுநிலைமையாக கூட இல்லைங்க, we are siding with peace. உக்ரைனில் எப்படியாவது பீஸை கொண்டு வாங்களேன் அப்படின்னு அப்படி போகிற போக்கில் அப்படியே உக்ரைனை பற்றி டச் பண்ணார் மோடி அவர்கள். உடனே
புட்டின் அவர்கள், உங்களை ரொம்ப நான் பாராட்டுறேங்க. எங்களுக்கும் சீக்கிரமாக உக்ரைன் பிரதேசத்தில் ஒரு அமைதியை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் விருப்பம். அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஸோ என்ன சொன்னார் இவர், எங்களுக்கு we are siding with peace, not neutral அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் ரொம்ப டெக்னிக்கலாக டிப்ளமேட்டிக்காக அந்த விஷயத்தில் பேசினார். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ரஷ்ய சிட்டிசன்ஸ் இந்தியாவுக்கு டூரிஸ்ட் வந்தாங்கன்னா சிங்கிளாக வந்தாலும் சரி அல்லது குரூப் விசான்னு கேட்டாலும் சரி, சிங்கிள் விசா அல்லது குரூப் விசா இருந்தானா அவங்களுக்கு விசா, எலக்ட்ரானிக் விசா 30 நாட்களுக்குள் கட்டணம் ஏதும் இல்லாமல் ரஷ்ய பிரஜைகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே இந்தியாவிலிருந்து ரஷ்யா செல்லும் அந்த இந்திய பிரஜைகளுக்கும் இதே மாதிரி இனிமேல் விசா தேவையில்லை, ஆன் அரைவல் அப்படி விசா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்படும் என்று முதலில் பேச்சுவார்த்தை நடந்தது. இன்னும் அவங்க டிக்ளேர் பண்ணலை. அதை நோக்கி தான் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா முந்திக்கிட்டு நாங்கள் கொடுத்துட்றாங்க விசா ப்ளஸ் குரூப் விசா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துட்றோம், இது 30 நாட்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டாருங்க. ஆக இந்த டிசம்பர் 4, 5 ஆகிய தேதிகளில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த ரஷ்ய பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவருடைய இந்த வருகையால் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையான அந்த உறவு மிகவும் பலப்பட்டு பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, எல்லாம் உலகமே கண்ணில் விளக்கண்ணை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க, என்ன நடக்கும் இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி அமெரிக்கா நம்மளை தான் பார்த்துட்டு இருக்கு. இதில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் எப்படி, we are ready to withstand any external pressure or threat. வெளியிலிருந்து எங்களை மிரட்டுறது அல்லது ஒரு அழுத்தம் கொடுக்கிறது, வாங்கக்கூடாது, ரஷ்யாவோட சேரக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, நாங்க ஒரு சாவரின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி எங்களால தனித்து நிற்க முடியும், we are ready to withstand அப்படின்னு சொல்லி we are ready அப்படிங்கறத நம்ம இந்த சந்திப்பின் மூலமாக உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த சந்திப்பு விளாடிமிர் புட்டின் அண்ட் நரேந்திர மோடி அவர்களுடைய சந்திப்பு என்பது ஆயில் வாங்குறது அல்லது டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் வாங்குறது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி பியாண்ட் தட் இட் இஸ் a strong political message to டொனால்டு ட்ரம்ப்புங்க, அமெரிக்காவுக்கு. நம்ம இதெல்லாம் பேசுறது, நம்ம ஆயில் வாங்க போறோம் அல்லது எங்களுக்கு வெப்பன் கொடுங்க, ஜெட் கொடுங்க, அது இப்படி அப்படிங்கிற பேசுறது மட்டும் இல்லைங்க. நீங்க இப்படியே மிரட்டிட்டு இருந்தேன்னா எங்களுக்கும் மிரட்ட தெரியும் என்று ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ், பொலிட்டிக்கல் மெசேஜ் கொடுத்துக்கோம் டொனால்டு ட்ரம்ப்புக்கு. இப்போ அப்படி கொடுத்ததுனால அமெரிக்கா, யூரோப்பிய யூனியன் இவங்கெல்லாம் நமக்கு எப்படிங்க ரியாக்ட் பண்ண போறாங்க? ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவ பிரச்சனையாச்சே. ஏதாவது செய்யலைன்னா அவங்களுக்கு உலகத்தின் மத்தியில் ஒரு மதிப்பு குறைந்து விடும் அல்லவா? என்ன செய்ய போறாங்க, எப்படி அவங்க ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இந்தியாவை இது வரைக்கும் அந்த மேற்கத்திய நாடுகள் பூரா ஒரு அடிமை நாடாகவே பார்த்தாங்க. இப்போ சரியான சவுக்கடி அவங்களுக்கு. நம்ம இந்த சந்திப்பின் மூலமாக இப்படிப்பட்ட மெசேஜ் எல்லாம் கொடுத்தா கூட அதற்கான விலை இந்தியா தாங்கும்படி இருக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.